ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் சொன்னேன் இல்லையா, கடவுள் பக்தி வாய்ந்த ஒருத்தர், அவரோட கதை. புதுசாக என் வீடியோ பார்க்குறவங்க பழைய வீடியோவில் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் கதை புரியும். அந்த வெள்ளத்தில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்தார். வாப்பா, என் தோலை பிடிச்சிக்கோ, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் கரை சேர்த்துடுறேன், உன்னை பாதுகாப்பான இடத்துல இறக்கி விட்றேன் அப்படின்னு சொன்னார். அப்போவும் அந்த நபர் ஏறலை, அவர் கூட போகலை. இல்லை என்னை கடவுள் காப்பாற்றுவார், அவர் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தார். அதுக்கப்புறம் வெள்ளம் அதிகமாயிட்டு அவர் இருந்த இடம் மூழ்கி, அவரும் மூழ்கி இறந்துட்டு மேலே போயிட்டு, அதாவது வைகுண்டம் போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், என்னை போய் கை விட்டுட்டியே, நான் உன்னையே நம்பிட்டு இருந்தேனே, தினமும் உன்னையே நினச்சிட்டு இருந்தேனே, ஆனால் நீ என்னை காப்பாற்றாமல் விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு கடவுள் சொன்னாராம், அட முட்டா பயலே, உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் நான் ஒரு மரக்கட்டையை அனுப்பினேன், ஆனால் நீ அதுலேயும் ஏறலை. சரி, உனக்கு புரியல போல சொல்லிவிட்டு ஒரு சின்ன படகையும் அமிச்சேன், ஆனால் அதுலேயும் நீ ஏறலை. சரி, இவனுக்கு எப்படி சொன்னாலும் புரியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு நானே நீச்சல் அடித்து உன்னை காப்பாற்றலான்ட்டு கூப்பிட்டேன். அப்பயும் நீ வரலை. உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் உனக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்தேன், ஆனால் உன் கண்மூடித்தனமான பக்தி வந்திருக்கிறது நான் தான் கூட தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஓகேங்க, இதோட என்னோடய வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.